அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண் சர்மா அவர்களின் இனிய வணக்கம். இன்றைய தினம் நாம் அதிசார குரு பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். குருவானவர் மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரை விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சென்று அங்கிருந்து பலன்களை தரப்போகின்றார். அது எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்சமயம் நாம் ரிஷப ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இதுவரை 7வது வீட்டிலிருந்து நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்தார் குரு பகவான் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரிஷப ராசிக்கு தற்சமயம் சமீபத்தில் நடந்த ராகு கேது பெயர்ச்சியினால் சில மோசமான அமைப்புகளைத்தான் தந்திருக்கின்றது. ஆகவே ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி அவ்வளவு நன்றாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கும் தற்சமயம் நடைபெற்றிருக்கின்ற அதிசாரமான குரு பெயர்ச்சி பலன் நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும். அவர்களும் சற்று அமைதியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை அவர்கள் பெறக்கூடும் என்று தான் நினைக்கின்றேன். மோசமான பலன்கள் குறையும். ஆகவே இதுவரை 7வது வீட்டில் களத்திரஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்சமயம் 8வது வீட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக கெடுபலன்களை தரப்போவதில்லை. ஆனாலும் அவர் ஆயுளை நீட்டித்து தருவார். அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற சனி பகவான் மற்றும் கேது பகவானின் கெடுபலன்களை வெகுவாக குறைத்து விடுவார். காரணம், 8வது வீட்டில் இருக்கின்ற சனி பகவானும் கேது பகவானும் நிச்சயமாக ஒருவித புத்திர தோஷத்தை தான் தந்திருப்பார். அது நிவர்த்தியாகிவிடும். தற்சமயம் குருவும் அங்கே சென்றிருக்கின்ற காரணத்தினால் குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற விதியின்படி இதுவரை சனியும் கேதுவும் தடை செய்து கொண்டிருந்த புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்து புத்திர பாக்கியத்தை தரப்போகிறார் என்று சொல்லலாம். ஆகவே ரிஷப ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தில் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். அதே நேரத்தில் ரிஷப ராசிக்கு 8வது வீட்டில் இருந்து கொண்டு சனி பகவான் நீண்ட ஆயுளை தந்து கொண்டிருந்தார். கேது பகவான் பல விதங்களில் தடைகளை செய்து கொண்டிருந்தார். வழக்குகளும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அனைத்தும் தற்சமயம் முழுதுமாக நீங்கிவிடாது என்றாலும் இந்த அதிசார குரு பயிற்சியினால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற வீரியம் குறைந்துவிடும். அசுப பலன்களின் வீரியம் குறைவது என்பது நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு சந்தோஷமான செய்திதான். ஏற்கனவே கேது பகவான் 8வது வீட்டில் இருந்து கொண்டு பல விதங்களில் பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தார். சகோதரர்களுடன் பிரச்சனை, வீடு நிலம் போன்ற அனைத்து சொத்துக்களிலும் பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் 2வது வீட்டில் ரிஷபராசிக்கு 2வது வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் அதிகமாக கோபத்தை ஏற்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளில் பலவிதமான மற்றவர்களை நோகடிக்க செய்கின்ற பலவித வார்த்தைகளை பிரயோகித்து எல்லோரிடமும் ஒரு கெட்ட பெயரை இதுவரை ரிஷபராசி அன்பர்கள் பெற்றிருப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம் என்று எல்லா இடத்திலும் பகைகளை வளர்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு தற்சமயம் தனுசு ராசிக்கு வருகின்ற அதிசார குரு நிச்சயமாக ராகு பகவானை பார்த்து தன்னுடைய அசுப பலன்களை குறைத்து விடுவார். ஆகவே இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி அன்பர்கள் மற்றவர்களையும் விட அதிகமாக சந்தோஷப்படலாம். காரணம், மற்றவர்களுக்கு நல்ல பலன்கள் அதிகரித்தாலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தான் கெடுபலன்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் அது மாறுதலுக்குள்ளாவது என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம், 8வது வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் தொழிலில் சற்று சிக்கல்களை ஏற்படுத்துவார். வேலையில் சில மாறுதல்களை உண்டாக்குவார். அதே நேரத்தில் தந்தையின் உடல்நலக் கோளாறுகளை
சரி செய்வதற்காக வைத்திய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தந்திருப்பார். அந்த விஷயங்களிலெல்லாம் நாம் மிகவும் சிரமப்படாமல் நிச்சயமாக குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் உடல்நலம் சற்று முன்னேற்றம் காணும், வைத்திய செலவுகளும் குறையும், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடும். ஆகவே இந்த காலகட்டத்தில் 2வது வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் நல்ல எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் தருவார். குரு பார்க்கின்ற காரணத்தினால் ராகு பகவான் தருகின்ற நல்ல பலன்கள் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களினால் நிச்சயமாக மிகவும் நல்ல பலன்களை பெறப்போகிறார் என்று நிச்சயமாக சொல்லலாம். நன்றி, வணக்கம்.